Hi friends, welcome back to Mama's Baby. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா குக்கிங் பக்கமே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு फ्रेंड्स. இதுக்கு அப்புறம் குக்கிங் பக்கம் நான் வரலன்னு வைங்களே. காலையில எழுஞ்சோன நல்லது இல்ல. காலையில எழுஞ்சோன பேபி மாம் முகம் அப்படியே மலர்ந்துச்சு. என்னப்பா அப்படினா இன்னைக்கு சமைக்கலாம்னு இருக்கறேன் அப்படினுச்சு. ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு வந்து செமையா வந்து புதுசா ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்னு எனக்கு தோணுது. அது என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பண்றோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன்னு உங்களுக்கு காட்டணும். ஆமா, அப்பதான் உங்களுக்கு தெரியும். நம்புவீங்க. இது ராகி சேமியா. சரியா? காலையில பிரேக்ஃபாஸ்ட் நானும் அவரும் சாப்பிட்டுட்டோம். இப்பெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கு எங்க நிலைமை. காலைல லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம், அப்புறம் வந்துட்டு என்ன பண்றோம், லஞ்ச் செய்யறோம், சாப்பிடுறோம் அப்படின்ற மாதிரியா இருக்கு. ஆனா பிஸி ஷெட்யூலே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன பரபரன்னு ஓடினே இருக்கிற மாதிரி ஆமா, இப்ப ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு வீடியோ மட்டும் தான் நீ எடிட் பண்ற, அதனால எடிட் பண்றேன். பட் ஆனா என்னன்னா வீட்டு வேலைக்கு இன்னும் நாங்க கிளம்பல. அந்த ஒரு பிரச்சனை இருக்கறனால இன்னும் அது ஸ்டார்ட் பண்ணாம உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா ஆக்சுவலி ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஆமா, பாத்தீங்கன்னா இப்போ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாமே பார்க்க போறோம். நம்ம வால் மவுண்ட்ல தான் உட்காருவேன் அப்படின்னு பேபி மாடம் பிடிக்குது. அதனால வால் மவுண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் அந்த டேங்க் எல்லாம் கொடுத்துருங்க, கன்சீல் பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. மொத்தம் எத்தனை பாத்ரூம்ப்பா? 4 பாத்ரூம். 4 பாத்ரூமுக்கு 4 பாத்ரூமுக்கும் வால் மவுண்ட் போட்டா வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்னா கேட்க மாட்டேங்குது. பெரிய பெட்ரூம்ல போட்டுக்கலாம், 2 பெட்ரூம்ல போட்டுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கோம். 2 பெட்ரூம்க்கு நார்மலா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோம். அது அங்க போய் பார்த்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஐடியா கிடைக்கும். வீட்டுல இருந்தே இது அதுன்னு என் தலையில போட்டு திணிக்கிறாரு. எனக்கு பிடிக்கவே இல்ல அது. அங்க போய் ஆனா இன்னொன்னு சொல்லிட்டா, செகண்ட் ஃப்ளோர்ல வால் மவுண்ட் போட்டு நீ மேக்ஸிமம் யூஸ் பண்றதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பெட்ரூம் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்காகவே மேல போயிட்டு வருவேன். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டு வேலைகள் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மும்முரமா இன்டீரியர் அது இதுன்னு அப்படியே போயிட்டு இருக்கோம். அப்புறம் அது பிஸி ஆயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வேற எதையாவது மும்முரமா இன்ட்ரெஸ்டா பிஸி ஆகணும். சரியா? வேற என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னு இருக்கோம். பட் ஆனா அமையும். ஆனா எது ஸ்டார்ட் பண்றதுக்குனால கொஞ்சம் முட்டு வலி வேணுமா இருக்கு. என்னது முட்டு வலி அப்படின்னா? காசு போடணும் இல்ல, சும்மாவே வந்துருமாகும். இத உடைக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் நீ பண்ற. நீனு ஏன்பா தண்ணியே இல்ல பாரு, இவ்வளவுதான் தண்ணி குடி, பரவாயில்ல. இப்ப வந்து என்ன பண்ணணும்னா தேங்காய், இப்ப என்ன செய்ய போறேன், எதுக்காக இவ்வளவு பெரிய தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோகனட் ரைஸ் அண்ட் பெப்பர் சிக்கன் ஸ்பைசியா செஞ்சு சாப்பிடுறோம். வேற லெவல்ல இருக்கும். அதோட காம்பினேஷனே நச்சுன்னு இருக்கும். அதுதான் செய்ய போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் தேங்காவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு டோட்டலா தேங்காய் எல்லாம் திருகி அரைச்சு எடுத்துக்கோ, அப்பதான் கரெக்டா இருப்பா. தேங்காய் மூடிய முதல்ல இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அரிசி ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சீரக சம்பா எப்பயுமே அந்த இந்தியா கேட்டோ ஏதோ ஒரு பிராண்ட் எடுத்து வாங்குவேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல. ஏன்பா இது என்னமோ? ஆமா, ஆக்சுவலி அத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டபுள் டீர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சூப்பரா இருக்கும் டபுள் டீர். என்ன நடக்குதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குதுன்னு ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டே இருக்கோம், சட்டுன்னு அந்த பொருளை ஸ்டாப் பண்ணிக்கிறானுங்க. நல்லா இருக்கிற பொருளை எதுக்கு ஸ்டாப் பண்றானுங்கன்னு தெரியல. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டம்ளர் ரைஸ் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம செய்யறோம். ஏதோ இந்த கவர்ல தான், ஆர்டினரி கவர்ல தான் நல்லா இருக்கும் நாங்க நம்ம ரெகுலர் கடையில. சரி ஓகேன்ட்டு இதை ஊற வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து ஒரு வீடியோ நமக்கு ஓடிட்டு இருக்க வீடியோல வந்துட்டு நமக்கு நிறைய பேர் நம்மளோட நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் வந்து உங்களோட சைலண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். நான் ஜான் சேனல் முதற்கொண்டு மோனா சேனலு, மௌலி சேனலு, எங்க சேனலு, பிரியா மகேஷ் எல்லா சேனலையும் நாங்க பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். நீங்க நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ், எப்பயுமே நல்லது மட்டும் தான் நினைப்பீங்க, நல்லதாவே தான் இருப்பீங்க, நல்லதாவே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. பட் இந்த மாதிரி பொறாம பிடிச்சவங்க கமெண்ட் எல்லாம் போடுறதெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க சொன்னது, இந்த மாதிரி ஹேட்டர்ஸ் கமெண்ட்டுக்கு மட்டும் நிறைய ரிப்ளை பண்றீங்க, அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, எங்களுக்காக எதுவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றீங்க. அது வந்து ஏன் அப்படின்னா அவங்களாம் ஸ்லோ பாய்ஷன் மாதிரிமா. சரிங்களா? நம்ம வந்து எதை செஞ்சாலும் குத்தம் கண்டுபிடிச்சா அது நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு வைங்களேன், அது என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா கிரியேட் ஆயிடும். அதனால ஆரம்பத்திலேயே அதை ஆஃப் பண்ணிட்டோம்னு வைங்களேன்,
உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு புரியும், ஒரு சிலவங்களுக்கு வந்து நல்லவங்களா இருந்தாலுமே மத்தவங்க சொல்றதை கேட்டு ஓ இப்படியா இருக்குமோ, ஓ இப்படியா இருக்குமோ அப்படின்லாம் நினைப்பாங்கல்ல, அவங்களுக்காக தான் இது. எல்லாருமே நல்லவங்க தான் சரியா. எல்லாருமே இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஓகேவா? அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறவங்கள மாத்தவே முடியாது. அவங்க அதை தான் பண்ணுவாங்க. எப்பயுமே ஒண்ணு தெரியாம பேசுறவங்களுக்கு சொல்லி நம்ம புரிய வச்சிடலாம், தெரிஞ்சே செய்யறவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. அந்த மாதிரி கேட்டகரிஸ் தான் அவங்கலாம். இருக்கிறவங்க மனசுலயும் நஞ்சாயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் வந்து இந்த இது, ஓகேவா? மத்தபடி வந்து அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படிங்கறதுல இப்ப நம்ம வீட்டுல ஒரு விஷயம் நடக்குது, ஓகேங்களா? அது நம்ம மனசை பாதிச்சிருச்சு, யாருக்கிட்ட சொல்லுவோம்? ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம். வீட்டுல நமக்கு க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நம்ம சொல்லி புலம்புவோம், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லுவோம், என்ன அப்படின்றத நம்ம கேட்போம். அந்த மாதிரிதான் நீங்க எங்களுக்கு. அதனாலதான் வந்து நாங்க உங்ககிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லி வந்து தீர்த்துறோம், ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துறோம், ஆதங்கத்தை உங்ககிட்ட கொட்டி தீர்த்துறோம். அவ்வளவுதான். நீங்க அதுக்கு ஆறுதல் சொல்லும் போது ஓகே, சந்தோஷமா இருக்குது பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2-3 மெசேஜ் வந்திருக்கு. அப்புறம் இன்னொருத்தவங்களும் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, ஆமா உண்மைதான் மகேஷ் அண்ணா நீங்க பேசுறது. எங்க வீட்டுல வந்து எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் உங்க வீடியோவை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இன்னைக்கு அவங்க அப்படி பண்ணாங்க, வாழ்ந்தா அந்த மாதிரி தான் வாழணும், நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்குது, நமக்கே பாக்குறதுக்கு ஆசையா இருக்குதுன்ற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்குது. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நல்ல உள்ளவங்களுக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லி நம்ம வேறவங்களை ஆக்கக்கூடாது, ஓகேவா? என்னைக்கு இருந்தாலும் நீங்க எங்க ஃபேமிலி தான், அந்த மாதிரி தான், ஓகேவா? மத்தவங்களை கம்பேர் பண்றதுனால, மத்தவங்க வந்து கம்பேர் பண்ணி பேசுறதுனால நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பேபி மாவன் உங்ககிட்ட காட்ட போது, அதுக்காக தான் என்ன வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் சாப்பர் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கரண்டே இல்லாம அரைக்குது பாத்தீங்களா? இது சார்ஜ்ல அரைக்கிறது. இது கொஞ்சம் ரிவ்யூ நல்லா இருந்த மாதிரி இருந்தது அமேசான்ல. சரி, அதனால வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். பட் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு. எவ்வளவு நேரம் சார்ஜ் நிக்குதுன்னு தெரியல. நான் அதிகமா யூஸ் பண்றது இல்லையான்னு தெரியல. சின்ன வெங்காயத்துக்கு இதெல்லாம் முழுசா உள்ள போட்டியா? ஆமா, முழுசா தான் உள்ள போட்டேன். அப்ப அதை காட்டணும்ல நீங்க. ஐயோ, அதை காட்டணும். சரி விடு. இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சிக்கனை நம்ம இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தாளிச்சிக்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வருவோம். ஓகே, நல்லா காரசாரமா. நேத்து ஒரு சிக்கன் சாப்பிட்டோம்ல, காரமா. இல்லப்பா சாப்பிட்டா என்னப்பா ஆகுது நீங்க? இப்ப பெப்பர் சிக்கனை விட காஞ்ச மிளகா சிக்கன் பண்ணுப்பா. நேத்து வாங்கினது காஞ்ச மிளகா சிக்கன் தானே? ஏன் பேக்ல எரிய ஆரம்பிச்சிரும்பா? என்ன பெப்பர் போட்டா மட்டும் என்ன? பெப்பர் வேற மிளகா வேற ரொம்ப ஸ்பைசி ஆயிடும். அதனாலதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுப்புல சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்பலாம் ஒழுங்கா எரியுது. சீக்கிரமாவே எரியாம இருந்தது. இப்ப போயிட்டு எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சிருக்கிறோம் நாங்க. பொடி பொடியா நறுக்கிடுச்சு பாரு. ஆமா, பரவாயில்ல. ஏன்னா இந்த சின்ன வெங்காயம் நறுக்கிறதே கொஞ்சம் லேட்டா ஆகும். சும்மா ஒரு 4 பிரஸ் தான் வாங்கின்னு கூழாயிடுது அப்படியே. அப்புறம் தேங்காய் எல்லாம் போட்டு அரைக்க முடியாது இல்ல? தெரியலையே, தேங்காய் எல்லாம் அரைக்குமான்னு தெரியல. அதுல மிஷின் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஆமா ஆமா, வேணாம். இது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கெல்லாம் தான். இது லைட்டுக்கு, ஹெவிக்கெல்லாம் கிடையாது. எது தேவையில்லாத வேலை, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு போயினே இருப்போமே. ஆமா, நீங்க யாருனாச்சும் ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க. இதுல வந்து தேங்காய், இது வந்து ஏதோ பேர் என்ன பேருன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நல்லா இருந்ததுன்னு வாங்கினேன். அது என்னன்னு பாத்துட்டு சொல்றேன். ரேட் காஸ்ட்லி இல்ல. இது வந்து லிங்க் இதுல வைக்கிறேன் பாருங்க, அதுல பாத்துட்டு சொல்லுங்க. இது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னா எனக்கு 7 days ரிட்டர்ன் பாலிசி இருக்கு. நீங்க வந்து இல்ல இது வேலை செய்யலன்னு சொன்னீங்கன்னா உடனே ரிட்டர்ன் போட்டுருவேன். அதுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு தக்காளி பாத்தியா அரிஞ்சு போட்டாச்சு. தக்காளி, கிரீன் சில்லி. அதுக்கு நீ அவ்வளோ ஹெவியா போட்டு ஃபுல்லா பாக்ஸ்லயே ஃபுல்லா ஆக்கிடுற. வேலையால ஒழுங்கா மூடு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது சுத்தறதுக்கு கூட இடம் இல்லாம பண்ணிட்டியோ? மேபி அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் கேப் விடு. ஒரு கலண்டுடுச்சுப்பா. கலண்டுடுச்சா உடஞ்சிடுச்சா? அதில் போட்டுக்கினியா? தண்ணி குடி.
எவ்வளவு இது 1000 ரூபாவா 900 சம்திங்ல இது உடனே 9000 ரூபான்று சரியா எவ்வளோ வெறும் 600 ரூபாய் என்னமோ அது கலர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோமோ அதனால் பர்ஃபெக்டாக பழக்கிறது யூஸ் தான் அப்படியே குளிக்க விட்டு அது திரும்பி இன்னொன்று எல்லாத்தையும் வெளில எடுத்துட்டியா இல்லை அதே தான் போட்டாச்சியா திரும்பி சேர்த்து ஷேக் பண்ணு போதும் இவ்வளோ அரைச்சா போதும் இதுக்கு மேலே என்ன ஆமாம் ஏய் இதே குட்டி குட்டியாக தான் இருக்குது ஐயோ அதிக பிரசிங் இதுதான் அதிக பிரசிங்கிறது ஓகே நல்லா இருக்கு பச்சை மிளகா தக்காளி ஸ்மெல் அப்படியே கும்முன்னு அடிக்குது யூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்டேட் தான் ப்ரொஜெக்ஷனோட காட்டிட்டோம் அது யூஸா யூஸ் இல்லையான்னு ஆனால் தேங்காய்லாம் அரைக்கலாமா இல்லை நம்ம மட்டன் வாங்கி அதெல்லாம் போட்டிருந்தாங்களே மட்டன் எல்லாம் போட்டு ஆனா துண்டு அம்மா துண்டா இருக்குது இதுக்குள்ள என்ன போதும்பா என்னப்பா கொத்துக்கறி செய்யறதுக்கும் கோலா உருண்டை செய்யறதுக்கும் தெரிஞ்சுட்டு தான் நான் வாங்கிட்டு வந்திருப்பேனே மட்டனை உடனே ஓடுவேன் இப்போ போய் வாங்கிட்டு வந்துட்டா கடைசாட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்கனை ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கலாம் நாளைக்கு நம்ம இதுல கோலா உருண்டை செஞ்சு டிஷ் மாதிரி வச்சு சாப்பிட போறோம் நாளைக்கு நானே பண்ண போறேன்ப்பா இந்த மாதிரி மெயினான டிஷ் எல்லாம் பேசாம நானே பண்ணிடலான்னுங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல்ல போயிட்டு நான் வாங்குறேன் நல்லாவே இருக்க மாட்டேங்குது நாளைக்கு போறேன் ஒரு 1/4 கிலோ வேணாம் ஒரு 150 கிராம் இங்க காட்டு மஞ்சள் தூள் கொத்தமல்லி தூள் அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் அப்ப மட்டன் இதுல மட்டன் எல்லாம் அரைக்கலாமாமா இதுல மட்டன் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டிருந்தது போட்டிருந்தது நாளைக்கு மட்டன் கோலா உருண்டை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப மிளகாய் போட்டிருக்கோம் இந்த வேற பெப்பர் வேற போடுவோம் அதனால ஓவர் ஸ்பைசி ஆயிட்டு போகுதுப்பா அப்பா உனக்கு இந்த உருண்டை குழம்பே செய்ய தெரியாதாப்பா நானும் எவ்வளோ வாட்டி கேட்டேன்ப்பா உங்ககிட்ட எனக்கு பிடிக்காதுப்பா அதனாலதான் நாளைக்கு கோலா உருண்டை குழம்பு நீ வந்து என்ன பண்ற நாளைக்கு கார குழம்பு வைக்கிற நான் உருண்டையை பொரிச்சு அது உள்ள போட்டுப்பேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இவ்வளவுதான் முடிஞ்சது இதுக்கப்புறம் லாஸ்டா பெப்பரு கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கணும் நம்ம ஓகே இது கொஞ்சம் வேக பேர் என்ன பெப்பர் சிக்கனா ஆமா நான் ஒரு நாள் ஒரு ஸ்டைல செய்வேன் எந்த ஸ்டைல் நல்லா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தோணாது எனக்கு கடந்த 3 வருஷமா நானும் கேமரா பிடிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஒரே ஸ்டைலா தான் தெரியுது கலர் டிஃபர் ஆகுது டேஸ்ட் எப்படி இருக்கு டேஸ்ட் ஆமா ஆமா டேஸ்ட் மாறுது டேஸ்ட் மாறணும் அதுதான் வித்தியாசம் நான் பெப்பர் சிக்கன்னா பெப்பர் சிக்கன் அங்க வரணும் நான் என்னத்த போட்டாலும் அங்க வரணும் பெப்பர் சிக்கன்னா பெப்பர் போட்டா பெப்பர் சிக்கன் காஞ்ச மிளகா போட்டீங்கன்னா அது வரமிளகா சிக்கன் அவ்வளவுதான் அந்த மாதிரி நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும் நான் வேமா பெப்பர் சிக்கன் ஆயிட்டு இருக்கு ஆனா கலரை பார்த்தா ஆர்டினரி சிக்கன் கலர் இன்னும் பெப்பர் போடல பெப்பர் போட்டா தான் கருப்பு கலர்ல வரும் ஓஹோ ஓகே வேற என்ன அப்ப அது யார்ப்பா சாப்பிடுவா சாயந்தரத்துல எடுத்து வச்சு சாப்பிடுப்பா அந்த ராகிய அந்த பையனுக்கு எடுத்து வச்சு அந்த பையன் தின்னாம போயிடுது ஃபுட்டோட அருமை தெரியாது அவங்களுக்கு எனக்கும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுல தெரியல எங்க ஆயாவும் எங்க அம்மாவும் விதவிதமா சமைச்சு கொடுப்பாங்க வேணாப்பா அப்படின்ட்டு போயினே இருப்பேன் இப்ப எனக்கு அந்த அருமை தெரியுது ஏப்பா வீட்டுல ப்ளீஸ் ஒரு கஞ்சி தயிர் சோறு வச்சாலும் பரவாயில்லப்பா ப்ளீஸ்ப்பா வீட்லயே கொடுப்பான்னு நான் கெஞ்சி கதறேன் ஒருத்தவங்க இருக்கும் போது யாருக்குமே அவங்களோட வேல்யூ தெரியாதா அவங்க நம்மள விட்டு விலகினதுக்கு அப்புறமும் அது கிடைக்காத போதுதான் அதோட வேல்யூ எல்லாருக்குமே தெரியும் இருக்கும் போதே செஞ்சு தொலைங்களே உண்மைதான் அதே வச்சுதான் நானும் சொல்றேன் நான் கீப் அப் பண்றேன் என்னன்னு தயிர் சாதம் செஞ்சினாலும் பரவாயில்ல வாய மூடின்னு வீட்லயே சாப்பிட்டுலாம்டாப்பா அப்படின்ட்டு தான் அதனால நான் இருக்கும் போதே என்ன வந்து நல்லா பாத்துக்கோ போனதுக்கு அப்புறம் ஐயோ அதை கேட்டாலே செய்ய முடியலையே இதை கேட்டாலே செய்ய முடியலையேன்னு புலம்பாத இப்பவே எல்லாத்தையும் போட்டு அனுபவிக்கவே எல்லாரும் என்ன சொல்றாங்க
உனக்கு என்ன வெளில என்ன பேசிக்கிறாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியுது. தெரிஞ்சோ எல்லாரும் என்ன சொல்றாங்க, நான் பிரியாவா பிறந்திருக்கலாம் ஆம்பளைங்களாம் கூட சொல்றாங்க. சரி வந்து பார்த்தாலும் தெரியும் இந்த மகேஷ் ராஜா கிட்ட வாழ்றது எவ்வளவு கடினம் அப்படிங்கிறது. ஜோக் ஃப்ரெண்ட்ஸ். சரி சீக்கிரம் வெங்காயத்தை அரிஞ்சு சீக்கிரம் செய், பசி எடுக்குது. தேங்காய் பால் சாதம் கலர்றது நம்ம வீட்டுல எல்லாம் வெயிட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு சாப்பாடு வேணும்னா 3 மணிக்கு மேலதான் வரும். நம்மள வெயிட் பண்ணி சாப்பிடுவோம். யோசிக்கிறதே 12 மணிக்கு. என்ன மௌலிக்கு லீவ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால லத்தாச்சிக்கா இருக்கேன் அவ்வளவுதான். நாளையில இருந்து அவனுக்கும் காலேஜ், அதனால நாளையில இருந்து ஒழுங்கா காலையிலே சமைச்சிடலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். நாளையில இருந்து பாருங்க அலாரம் வச்சு அடிச்ச உடனே சண்முகி அப்படின்னு ஒரு மியூசிக். நம்ம வேலையை நம்ம போய் பார்க்கலாம். அது என்னமோ உண்மைதான்ப்பா. அது ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு காலையில அவங்கவுங்க வேலையை பார்த்துடலாம். இல்ல நாங்க 2 பேரும் எங்காச்சும் வெளில போறோம்னா கூட போய்க்கலாம். செம்ம ஏன் வச்சுக்கணும் உட்காந்து வேண்டியதா இருக்கும். என்ன செய்யுது, வெளியில வாங்குறதா இருந்தா என்ன வாங்குறது அப்படின்றது ஒரே காண்டா இருக்கும் எனக்கு. அது மாதிரி யோசிக்கும் போது செலவாகுது. நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா வக்கனையா தின்னணும்னா தேவையா அதெல்லாம். அதுக்கு ஒரு 500 காலையில எழுந்து ஒரு 200 ரூபாய்க்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிட்டோன்னு வைங்களேன், வேலை முடிஞ்சுது. பேசுறதுல நீ அப்படியே வெண்ண உழுவுற மாதிரியே பேசுவப்பா நீனு. அப்படிதான்ப்பா. சரி ஓகே, இது நல்லா வேகட்டும். இப்ப வந்து நம்ம உங்க அம்மா உனக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிறாங்களோ இல்ல நல்லா பேச சொல்லி கொடுத்துட்டாங்க. கேட்டா என்ன சொல்லுவ, உங்க கூட சேர்ந்ததுல இருந்தா. காலையில காக்கா வந்து கத்துச்சு. கத்துன உடனே நான் என்ன பண்ணேன், கேக் எடுத்து போட்டேன். ஓகேவா, கேக்கு சீண்டல ரைட்டா, திரும்பி கத்திக்கினே இருந்தது. அப்போ வந்து இந்த அக்கா வந்து இந்த சேமியா செஞ்சு முடிச்சுட்டு கிளம்பிடுச்சு. சரி ஓகே, சேமியாக்காக தான் வந்து கத்துது போட்டு சேமியாவும் எடுத்து வச்சேன். சேமியா கொஞ்சம் சாப்பிட்டது, பிடிக்கல போல் இருக்குது, போயினே இருந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரிய வருது, எங்க மம்மி தான். ஆமா, எங்க அம்மாவுக்கு வந்து இந்த சேமியா வந்து பிடிக்கும், ராகி சேமியா. ஓகேவா, அது கத்துது. நான் எடுத்து போட்டேன், கேக் எடுத்து போட்டேன். அப்போ அந்த கேக் தொட்டு கூட பாக்கல, கத்தின்னு இருக்குது. இன்னத்த கத்துது, இது ஒருவேளை சேமியா தான் கேக்குது போல இருக்குதுன்னு சேமியா எடுத்து வச்சேன். 2 வாய் சாப்பிட்டது, பிடிக்கல இல்லைன்னா கம்முன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் போயிடுச்சுப்பா. உன்ன இல்ல, பாக்கியா தான் திட்டிட்டு போயிருப்பாங்க. கனியம் பண்ணுது பத்தியா எப்படி அப்படின்னு. வந்தோடனே பாக்கியா வந்தோடனே சொல்லணும், இந்த சேமியாவை பார்த்துட்டு காண்டாயி போயிட்டாங்கன்னு. சும்மா ஒரு 2 கொத்து கொத்துச்சுதோ இங்க இருக்கும் பாரு. ஏய் சாப்பிட்டுருச்சுப்பா, நான் நிறைய போட்டேன், கொஞ்சம் தான் இருக்குது, சாப்பிட்டுருச்சு. டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் காலையில இது ஒரு வேலையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தூங்கி எழுந்திரிக்கிறோமோ இல்லையோ, இதுக்கு சோறு வைக்கிறதுக்காக எழுந்து வர வேண்டியதா இருக்கு. நம்ம கத்தினே கிடக்குது. இங்க வந்து இப்ப கத்தினே இருந்தது. சரி சிக்கனை வச்சேன், தின்ட்டு போயிட்டு திருப்பி வந்து கத்தின்னு கிடக்குது. பச்சை சிக்கனை வச்சியா அடக்கி இருக்கு. கத்தினே இருந்தது சிக்கன் கழுவும் போது வந்துனே. அது வச்சு வச்சு பழகிட்டோம்ல, அதனால வருது. வளர்ப்பு பிராணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்க காகம் எல்லார் வீட்லயும் எதோ வளர்த்தி பார்த்திருப்பீங்க. எங்க வீட்டுல வந்து நாங்க வளர்த்துறோம் பாருங்க, காக்கா குருவி அப்படி. சரி அடுத்தது என்னதுப்பா, 3 மணி ஆகிறதுக்குள்ள போட்டுருவியா? போட்டுருவேன். இப்ப நெய் கொஞ்சம் நிறைய ஊத்துப்பா, சும்மா அப்படியே இது காட்டாத, பரவாயில்ல ஊத்து. தேங்காய் பால் சாதத்துக்கு நெய் ஊத்துவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது, நான் ஊத்துறேன் அவ்வளவுதான். இது பிரியாணியா தேங்காய் பால் சாதமா எனக்கே தெரியல. வேணாம், அப்போ ஊத்தாத. காஞ்சிச்சா, இந்த பக்கம் ஓரமா போடுவோம் எல்லாத்தையும். ஏய் ஓரமா போட்டு நீ நகர்ந்துருவேன், என் மூஞ்சில அடிக்குமா அது? ஆமா பார், அழகா இருக்கு. இப்ப என்னப்பா போட்ட, என்ன போட்ட நீ? இப்ப பச்சை மிளகாவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தாளிப்போமா, தாளிச்சுட்டு தேங்காய் பாலை தூக்கி ஊற்றிட்டு ரைஸை தூக்கி ஊற்றிட்டு வேலையை முடிச்சுட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். காமான். இப்போ என்ன போடுற? இப்போ பெப்பர் சிக்கன், பெப்பர் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பெப்பர் ஆகிடும், பெப்பர் சிக்கனாக மாறிடும். கொஞ்சம் கிரேவியா செய்யி, ஓகேவா? குழம்பு மாதிரிலாம் எடுக்காது. அது வந்து கொஸ்து மாதிரி இருக்கணும். ஜீரகம்லாம் போட்டிருந்தோம்னு கொஞ்சம் கலர் வந்திருக்கும். இல்ல அது கலர் வரலைனாலும் பரவாயில்ல, கொஸ்து மாதிரி இருக்கணும். அது அந்த இதுவை தொட்டு நம்ம தேங்காய் பால் சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்.
இப்ப பாரு கொஞ்சம் கலர் மாறிடுச்சா? மாறிடுச்சு. டார்க்கா மாறிடுச்சு. ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா Black ஆயிடும். ஆனா ஓவர் காரமா ஆயிடுமான்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் இது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இப்ப வந்து சாப்பாடுக்கு நம்ம என்ன செய்யணும், உப்பு போடணுங்க. ஓகே போடு. இப்ப நீ ஒரு குத்து மதிப்பா போடுற, ஆனா அது கரெக்டா அமையுது. இல்ல கை அளவு 2 டம்ளர் அரிசிக்கு ஒரு கைப்பிடி இவ்வளோ உப்பு. இப்படியெல்லாம் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம். அது நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன், அது எனக்கு தேவையில்லாதது. இதுதான் எனக்கு அளவுன்னு நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். எல்லாரும் அப்படிதான் இந்த மாதிரிதான் அப்படியே குத்து மதிப்பா அடிச்சு போட்டு வந்துட்டாங்க. சாப்பிடுற உங்களுக்கு தெரியாது, இந்த டெக்னிக் வேலை பாக்குற எனக்கு தான் தெரியும். உப்பு கம்மியா போச்சு, அப்ப நம்ம கைப்பிடி பத்தல, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சாப்பிடும் போது கால்குலேஷன் வந்துடும். மைண்ட்ல ஏத்திக்கணும் இதெல்லாம். கம்ப்யூட்டர் மைண்ட், மெமரி பவர். இதுக்கெல்லாம் மெமரி பவர் தேவை அப்படின்லாம் ஏளனமா பேசாதீங்க. இதுக்கு கண்டிப்பா வேணும். அதுதான் நானும் சொல்ல வரேன். அதுக்குள்ள நீ என்ன பார்வையை பாக்குற? சாப்பாடுக்கு முக்கியம் மெமரி பவர். படிக்கிறது மண்டையில நிக்குதோ நிக்கலையோ, இதுக்கு கண்டிப்பா நின்னாதான் ஒர்க் அவுட் ஆகும். வாய்க்கு வக்கனையா சாப்பிட முடியும். சமைக்கிறத விட்டுரு. அடுத்து தேங்காய் பாலுக்கு என்னென்ன வேலை? கொத்தமல்லி கிள்ளி போட்டேன். இந்த பக்கம் பால் எடுத்து ஊத்தவா? எவ்வளவு இருக்குன்னு அளக்கணும்னா அப்புறம் எதுக்கு இவ்வளவு பால் எடுத்து வச்சுக்கிற? அது எவ்வளவு பால் எடுத்து வச்சிருந்தாலும் எவ்வளவு ஊத்தணும்னு தெரியணும்ல. It's all measurement. டெக்னிக். கீழ இருப்பாரு அந்த டம்ளர். இதுவா? அரிசி டம்ளர். ஆமா. இப்போ இதுல வந்துட்டு எவ்வளவு டம்ளர்னா 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பேன். நீ பேலன்ஸ் தண்ணி ஊற்றணும். நம்ம இது 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டுனா ஆயிடும். இன்னும் அடியெல்லாம் ஊத்தினுற? 3 டம்ளர் ஊத்திட்டுனா அரிசி 1க்கு 2 டம்ளர்ப்பா. இதுக்கப்புறம் வெறும் தண்ணியை ஊத்துவியா? வெறும் தண்ணி ஊத்த போறேன். ஏன் அப்ப அதுக்கு ஏத்தாம தேங்காய் பால்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீ தேங்காய் பால் எடுத்துக்க வேண்டியது தானே? சாரிப்பா, நீ அங்கதான் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ற. தேங்காய் பால் சாதம்னா பியூர் தேங்காய் தான் இருக்கணும். நோ ஆடட் ஆஃப் வாட்டர். சரி ஓகே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட தேங்காய் பால் சாதம். நீங்க 1000 மிஸ்டேக்குகள் சொல்லுங்க. தேங்காய் வாட்டர் பால். ஐயா, அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். யாரோ பிரான் சொன்னீங்க, அதை செய்யணும்னு பார்த்துனே இருக்கேன். பிரான் சாப்பிட்ற ஆள் மிஸ் ஆயிடுச்சு. மோனாவும் நீயும் தான் சாப்பிடுவேன். மாப்பிள்ளையும் சாப்பிடுவாரு. அவர் வரும்போது செஞ்சிடலாம். அவரு வந்து 2 வாட்டி வந்துட்டு போயிட்டாரு. அத்தாய போட்டின்ட்டு கட்சி வரைக்கும் நீ அந்த போட்டி செய்யவே இல்லை. வந்து கடைசி டைம்ல சொன்னாரு சண்டே நமக்கு கிடைக்கல. அடுத்த டைம் சொன்னாரு. அடுத்த டைம் வந்து ஃபங்க்ஷன்ல இருந்தோம், யாருமே இது பண்ணல. ஆனா அதுக்கு அடுத்த வாட்டி கண்டிப்பா நான் போட்டிங் செஞ்சிட போறேன். இப்படி எல்லாம் மாப்பிள்ளை பேரை சொல்லி நான் போட்டி சாப்பிட வேண்டிய நிலைமை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வந்து பக்காவா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா ரெடி ஆயிருக்குது. பக்கத்துக்கே எம்மியா இருக்கா. அடுத்தது தேங்காய் பாலுக்கு பால் ஊற்றிட்டோம். ரைஸை கொட்டுனா வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் போடு. ஏன்னா இது கொஞ்சம் தம்மு தான் வைக்க போறேன், அதனால அப்படியே விசில் வைக்க போறது இல்ல. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா விசில் போடல, கேஸ் கட்டும் நான் போடல. ஓகேவா, அப்படியே தான் வச்சிருக்கேன். அதை அப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் வரலாம். நீங்க தம் பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க. தம் கோகனட் என்னதுப்பா? கோகனட் மில்க் ரைஸ். ஆமா, தம் கோகனட் மில்க் ரைஸ். இது ஓகே. இது பாரு, இது ஓகே. ஆஃப் பண்ணிடலாம். இது அவ்வளவுதான். இது முடிஞ்சிச்சுப்பா. நான் அப்பவே காமிச்சிட்டேன். இது வேற லெவல்ல ஆயிடுச்சு, எம்மி ஆயிடுச்சு. இது ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தூள் போடல, கொத்தமல்லி தலை போடல. தலையை போட்டு க்ளோஸ் பண்ணு. என்னப்பா ரெடி பண்ணிட்டியா எல்லாத்தையும்? சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். பாக்கிறதுக்கே எம்மியா இருக்கு மனம்லாம். சிக்கன் கிரேவி வேற லெவல்ல இருக்குது. பார்க்கும் போதே தெரியுது. ஆனா காரமான்னு தெரியலப்பா எனக்கு. தெரியல. நீ சாப்பிடுறியா? நீ எப்படா இருக்குது? டேய் எப்படி இருக்குது? காரமா இருக்கா? ரொம்ப ஸ்பைசியா இருக்கா? ஸ்பைசி இருக்கா இல்லையா? சூடா இருக்கு. நான் அது உனக்கு அது உனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கிறதுக்கே யம்மியா இருக்கு. வெயிட்டிஸ் எப்படி இருக்கு? சிக்கன் டேஸ்டா இருக்கு.
இப்படி சாப்பாடு இப்படி ஆற விடணும். சரியா, ஃபர்ஸ்ட் ஆற விட்டுக்கணும். சுட சுட இருக்கும்போது சாப்பிட்டா டேஸ்ட் தெரியாது. இது கொஞ்சம் முன்னாடியே செஞ்சதுனால அது கொஞ்சம் சிக்கன் ஆறிடுச்சு. சாப்பாடு கொதிக்க எடுத்துட்டு வந்ததுனால சூப்பரா. ஓகே, செம்மையா இருக்குப்பா. அப்படியே அமிர்தமா உள்ள போகுது. இது நல்ல காம்பினேஷன் ஆக்சுவலி. இது கோகனட் ரைஸ் வித் கோகனட் ரைஸ் இல்ல, கோகனட் மில்க் ரைஸ். இதுல இஞ்சி பூண்டு ஆட் பண்ண அத நான் சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டுல ஆட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு. இப்ப எல்லாரும் உன்னோட ரியாக்ஷன் தான்ப்பா வெயிட் பண்ணுவாங்க. நீ சாப்பிட்டு சொல்லுப்பா. நீங்க தான் சாப்பிடுறதுல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களே. சீக்கிரம் சாப்பிடு, எல்லாம் ஆறிடுச்சு. கொஞ்சம் ஆறிடுச்சு. ஆறுனா சாப்பாடு சாப்பிடு. பயங்கர டேஸ்டா இருக்கு, செம்மையா இருக்கு. கேரளா சிக்கன் மாதிரி இருக்குது. தேங்காய் பாலும் சூப்பரா, அப்படியே தேங்காய் பால் ஃப்ளேவர் தெரியுது, அதுதான் மெயின். அந்த ஃப்ளேவர் தெரியுது நல்லா, செம்மையா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. ஓகே, பாய்.